மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு போனோம்னா அன்னைக்கு இந்த மாநிலங்கள்லாம் சேர்ந்து மத்தியில் இருக்கிற ஆட்சி நிர்ணயம் பண்ணுச்சுன்னா அன்னைக்கு மக்கள் மேல அக்கறையா இருக்கிற ஆட்சியா இருந்ததுன்னா அன்னைக்கு டிமாண்ட் பண்ண முடியும். பாண்டிச்சேரி ஸ்டேட் ஃபுட் வேணும். இன்னைக்கு மத்தியில ஆந்திர பிரதேசும் பீகாரும் இல்லைன்னா ஆட்சிக்கு வந்துடும். அதனால அவங்க என்ன பண்றாங்க, வந்து ரெண்டு மாநிலத்துக்கும் திட்ட தள்ளி கொடுக்குறாங்க, கிராண்ட் வாரி கொடுக்குறாங்க. ஆனா கூட்டணியா இருந்த கூட பாண்டிச்சேரி கொடுக்கல. ஏன்னா டிமாண்டிங் பவர் இல்ல, டிமாண்ட் பண்ணி வாங்கி கொடுக்க தலைவன் இல்ல, மக்களுக்காக பேச வாய்ஸ் இல்ல. இன்னைக்கு அல்லது வந்திருக்கு, வாய்ப்பு இருக்கு, இதை எடுத்து சொல்றது நம்ம வேலை. இப்ப யோசிச்சு பாருங்க, தாவேக்காவோட பாண்டிச்சேரி ஈக்குவேஷன் என்ன? தாவேக்காவால தமிழகத்தையும் பாண்டிச்சேரியும் பாண்டிச்சேரி ஆண்டி நாளைக்கு கேரளாலையும் சதர்ன் ஸ்டேட்ஸ்ல என்ன பண்ண முடியும்? பண்ணா இது மத்திய அரசை ஒன்றிய அரசை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? அப்ப நமக்கு வர வேண்டிய நலன்களும் திட்டங்களும் வரி வருவாயோட ஷேரும் எப்படி வரும்? இவ்வளவுதான் சார் அரசியல். ரொம்ப ஒன்றும் மேக்ஸ் இதெல்லாம் இல்லை. அதான் இதுல இப்போ கூட்டணி ரிலேட்டடானு பார்க்கும்போது அப்ப என்ஆர் காங்கிரஸோடு போவதற்கான வாய்ப்பு அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன். அவங்க போறது அவங்க இஷ்டம்.